ஹாய் வணக்கம் நண்பா நண்பேஸ். இன்னைக்கு நான் பார்க்க போறது தங்கம் விஷயமா 2 முக்கியமான அறிவிப்புகள் பத்தி பார்க்கலாம். குறிப்பா நீங்க சவரின் கோல்டு பாண்ட் வச்சிருந்தாலோ, இல்ல ஃபாரின்ல போய் கோல்டு வாங்கிட்டு வந்தாலோ, புது ரூல்ஸ்லாம் நடைமுறைக்கு வந்திருக்கு. 2026 பட்ஜெட்டுக்கு அப்புறமா இதில சில குழப்பங்கள் இருந்துச்சு. அதுக்கு இப்போ ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். முதல் விஷயம் சவரின் கோல்டு பாண்ட். நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்கோம். இதில கிடைக்கின்ற லாபத்துக்கு வரியே கிடையாதுன்னு. ஆனா, அதில ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு. இது விஷயமா பட்ஜெட்லயே சொல்லியிருக்காங்க. டைரக்ட்டா மறைமுகமா சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க ஒரு ஒரிஜினல் பெர்சனா இருந்து அந்த பாண்ட மெச்சூரிட்டி ஆகுற வரைக்கும், அதாவது முழுசா 8 வருஷம் வரைக்கும் கையில வச்சிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வரி விலக்கு கிடைக்கும். ஒருவேளை 5 வருஷம் முடிஞ்சதும் ப்ரீ மெச்சூர் முறையில நீங்க பணத்த எடுத்தாலோ, அல்லது நடுவுல ஷேர் மார்க்கெட்ல, செகண்டரி மார்க்கெட்ல அந்த பாண்ட வித்தாலோ உங்களுக்கு வரி சலுகை கிடையாது. அப்படி வித்தா அதுக்கு 12.5% நீண்ட கால மூலதன ஆதாய வரி கட்ட வேண்டியிருக்கும். இது புதுசுல 2022லயே சொன்னது தான். இப்போ பட்ஜெட்ல அத ஸ்ட்ராங்கா உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ராட்ல இருந்து தங்கம் வாங்குறதுக்கான புது விதிமுறை வந்திருக்கு. இது ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம். நீங்க துபாயில இருந்தோ, இல்ல வேற வெளிநாட்டுல இருந்தோ இந்தியா வரப்போ தங்கம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, எவ்வளோ வாங்கலான்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இதுவரைக்கும் அதாவது 2016 ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா, ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. அதாவது ஆண்களா இருந்தா 20 கிராம் தங்கம், பெண்களா இருந்தா 40 கிராம் தங்கம் கொண்டு வரலாம். ஆனா, அதுக்கு ஒரு மதிப்பு வரம்பு இருந்துச்சு. அதாவது பெண்களோட 40 கிராம் தங்கம் பார்த்தீங்கன்னா, 1,00,000 தாண்டக்கூடாது. ஆண்களோட 20 கிராம் தங்கம் பார்த்தீங்கன்னா, 50,000 தாண்டக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற தங்க விலைக்கு 1,00,000க்கு 40 கிராம் தங்க நகை வாங்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அதனால 2026 புதிய பட்ஜெட்ல இந்த ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த மதிப்பு வரம்பு தூக்கிட்டாங்க. வேல்யூவே கிடையாது. இனிமே நீங்க வெளிநாட்டிலிருந்து வரப்போ பெண்களா இருந்தா 40 கிராம் வரைக்கும், ஆண்களா இருந்தா 20 கிராம் வரைக்கும் நகை கொண்டு வரலாம். அது எவ்வளோ விலை இருந்தாலும் சரி, நீ கொண்டு வரலாம். வெயிட் மட்டும் தான் கணக்கு போடுவாங்க. ஆனா, இதுக்கு 2 கண்டிஷன் இருக்கு. நீங்க வெளிநாட்ல குறைஞ்சது 1 வருஷமாச்சு தங்கியிருந்து திரும்ப வரவரா இருக்கணும். 2வது ஃப்ளைட்டோ இல்ல கப்பல் வழியா வரவங்களுக்கு மட்டும் தான் இது பொருந்தும். தரை வழியா பயணத்துக்கு இது கிடையவே கிடையாது சொல்லிட்டாங்க. ஸோ கோல்டு பாண்ட் வச்சிருக்கவங்க 8 வருஷம் வரைக்கும் விக்காம வச்சிருக்கிறது தான் லாபம். அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து வரவங்க இனிமே பழைய லிமிட் நினச்சு கவலைப்பட தேவையில்ல. இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது விஷயமா டவுட்டு, கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ நண்பா, நண்பீஸ்.